ஒரு பர்ஃபெக்ட் பண்ணை நிலம்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் 68 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 68 சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடும் 6 கிலோவாட்ல சோலார் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங் கூட இருக்குங்க. ஆடு வளர்த்துற மாதிரி ஒரு செட்டும், கோழிக்கு உண்டான ஒரு செட்டும், மாடு கட்டுற மாதிரி ஒரு பெரிய மாட்டு செட்டும், லேபருக்கு தனியாக லேபர் குவார்டர்ஸும் இருக்குங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான தீவனம் போட்டுக்கிற மாதிரி இந்த பிளேஸ் கொஞ்சம் ஒதுக்கி இருக்காருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் ஸ்டோர் ரூம்னு கூட சொல்லாங்க, அதுவும் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா புதுசாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு நேஷனல் ஹைவேலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கோபாலபுரம் நியர்பை தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளாவும், ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. பொள்ளாச்சியில் தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன். தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா காரு, லாரி, டெம்போ எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி பாதையில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் ரெயின் நல்லா கிடைக்குங்க. கிளைமேட் வைஸும் நல்லா இருக்குங்க. இந்த 68 சென்ட்டில் பண்ணை வீட்டில் என்னென்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சிருக்காருங்க. இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கிற வீடு தாங்க இது. ஒரு பெரிய ஹாலுங்க, அது போக ஒரு பெட்ரூமுங்க. வீடு பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிச்சரோட கொடுக்குறாங்க. அதாவது இந்த டிவி யூனிட், ஏசி எல்லாமே இன்க்ளூடிங் தாங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 23ங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 20ங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கிச்சனும் இருக்குங்க, 2 பாத்ரூம் இருக்குங்க. ரெடிமேடா எல்லாமே இருக்குங்க. ஏன்னா வீட்டுக்கு வீடும் இருக்குங்க. வருமானத்துக்கு மாட்டு பண்ணை இது எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாட்டோட நம்ம வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க. மாடுமே சேர்த்து கொடுக்கறது தாங்க. மாட்டுக்கு தனியாக பிரைஸ் சொல்றாருங்க. முர்ரா வகையான எருமைங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு லட்சத்துக்கு மேல போகுங்க ஒரு மாட்டோட விலை. ஆடு வளர்த்துற மாதிரி ஒரு செட்டும், கோழிக்கு உண்டான ஒரு செட்டும், லேபருக்கு தனியாக லேபர் குவார்டர்ஸும் இருக்குங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. மல்டி பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 68 சென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சிசிடிவி கவரேஜுங்க. கிட்டத்தட்ட 19 கேமரா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி சுற்றியும். அது போக 68 சென்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி 68 சென்ட்டுக்கு இந்த வீட்டுக்கோ இல்லை இந்த மாட்டு செட்டுக்கோ எதுக்குமே கரண்ட் பணம் கட்ட தேவையில்லைங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட்ல சோலார் போட்டு வச்சிருக்காங்க. அதனால நம்ம லைஃப் லாங்கா எந்த ஒரு கரண்ட் பணம் கட்ட தேவையில்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 போர்வெல் இருக்குங்க. 24 மணி நேரம் ஓடக்கூடியதாங்க. உங்களுக்கே தெரியும் கேரளா பார்டர்ல இருக்கிற மோஸ்டா நல்லா வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க. அதனால தண்ணிக்கு பஞ்சம் கிடையாதுங்க. நம்ம சிட்டி சைடு இருந்துட்டு ஒரு கிராமத்து சைடு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் லேண்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வீடுகளா இருக்கக்கூடிய ஏரியால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை 1,90,000 தாங்க சொல்றாங்க. விலை இன்னும் ரொம்ப பெருசா குறைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தாங்க குறைப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.